ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் தான் ராஜேஷ். இன்னைக்கு வந்து பிக் பாஸ் டே 39வது நாளோட எபிசோடு தான் கைஸ் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பிக் பாஸ் ரெசிடென்டியல் ஸ்கூலை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும் கைஸ். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து என் லைஃப்பில் வந்து நான் பார்த்ததே கிடையாது கைஸ். இதுக்கப்புறமா நான் பார்க்க போகிறதும் கிடையாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை வந்து பார்த்துக்க மாட்டீங்க நான் நம்புகிறேன். அதாவது கைஸ், இந்த மாதிரி ஸ்கூலு இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. இந்தியா கைஸ், உலகத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் வந்து எங்கேயுமே வந்து இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா கைஸ் ரொம்ப அந்த அதாவது வந்து எப்படி சொல்ல அப்படின்னா ஸ்கூலில் வந்து ரொம்ப கேவலமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. அதாவது எப்படி சொல்ல கேவலமாக அப்படின்னா இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூலில் வந்து ரொம்ப கேவலமாக வந்து பண்ணியிருப்பாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஓகேங்களா? அதுவும் மெயினாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவங்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து ஸ்கூலில் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு அந்த ஒரு சின்ன நாலேஜமாக கிடையாது. அது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் படிக்காதவங்க ஸ்கூல் வாசலை கூட மீக்காதவங்க கூட இந்த டாஸ்க்கு கொண்டு விட்டால் கூட அவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்கும். சரி, ஸ்கூல்னால் இப்படி தான் இருக்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டீச்சர்ஸ் தான் கேட்கணும், கரெக்டாக இருக்கணும், சட்டையும் பண்ணணும், ஸோ டீச்சரை வந்து ஏற்று பேசக்கூடாது, ஏற்று பேசினாலும் ஒரு லிமிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட தெரியும் இருக்கு. இவங்க இவ்வளோ தூரத்துக்கு படிச்சுட்டு வந்துட்டும் இந்த டாஸ்க் வந்து அதாவது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. பிக் பாஸ் வந்து காலையிலே வந்து அலாரம் வச்சு எழுப்பிட்டுருப்பாங்க. யார் காலையில் வந்து ஒரு அலாரம் அடிக்கும். அந்த அலாரத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்திக்காங்களோ இல்லையோ டீச்சர்ஸ் வந்து எந்திக்கணும். அதுவும் மெயினாக வந்து வாட்ச்மேன் வந்து எந்திக்கணும். வாட்ச்மேன் மீன்ஸ் சிவா அவங்க வந்து எந்திக்கணும். எந்திரிச்சிட்டு பெல் அடித்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எழுப்பணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து பெல் அடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஒன்று வந்து ஸ்டோர் ரூம் வந்து கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சர்க்குலர் என்ன இருக்கும் அப்படின்னா, இது வந்து எக்ஸாம் பீரியட் டைம். ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து குயிக்காக எழுப்பி அதுக்கப்புறம் வந்து பிடி சார் வந்து காலையிலே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து வார்ம் அப் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது அந்த சர்க்குலர் அது வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்காண்டி எல்லாத்தையுமே வந்து எழுப்பு சொல்லிட்டு கார்டன் ஏரியா குறைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அங்கே லைட்டாக மழை தூரத மாதிரி இருந்தோடனே அருண் என்ன சொல்லிருப்பார் அப்படின்னா உள்ளுக்க வீட்டுக்குள்ளே வர சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெஃப்ரி என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் வெளியிலேயே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே திரும்ப அகைன் வந்து வைஸ் பிரின்ஸிபலான அருண் வந்து திரும்ப வெளியில் வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு இந்த சத்யாலாம் இருக்கணும். சத்யா அதுக்கப்புறம் ராணுவலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் என்ன சொல்லியிருப்போம்னா உங்கள் இஷ்டத்துக்கு கூப்பிடுங்க வைக்கிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஸ்கூல்லேயாச்சும் இந்த மாதிரி வந்து ஏற்று பேசி நான் வந்து பார்த்ததே கிடையாது. ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு மழை வெஞ்சின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒழுங்கு போட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லை கொடுங்க மூட்டு வர வேண்டிய அதை விட்டுட்டு அங்கே ஒரு பஞ்சாயத்து, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சா சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடித்து சமாதானப்படுத்தி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து டீச்சர்ஸுக்கு வந்து கட்ஸு கிடையாதுன்னு சொல்லணும். டீச்சர்ஸு அண்ட் வந்து பிரின்சிபல் வைஸ் பிரின்சிபல் வந்து கட்ஸு கிடையாதுன்னு சொல்லணும். அப்படின்னு வச்சுக்கோங்க, நிறைய இடத்துல வந்து சாரி கேட்டிருப்பாங்க. அண்ட் வந்து மஞ்சரி டீச்சர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டூடெண்ட்ஸ் முட்டாக்கால் போடுறதுக்கு இவங்களும் சேர்ந்து முட்டாக்கால் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு தப்பு பண்ணாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஹெவியான ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இவங்க எப்படி முழுக்க தப்பு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் டீச்சர்ஸுமே வந்து தப்பு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து டீச்சர்ஸ் மாதிரியே இல்லை. ஓகேங்களா? அவங்க வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டீச்சர்ஸாக, அதாவது டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்காம சக ஹவுஸ்மேட்ஸாகவே வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் பார்க்கணும், இதை பிரச்சனைலாம் முடிஞ்சா அதுவும் அருணா பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தையாக கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்காரு. எடுத்தோடு 2 தட்டி ஒழுங்காக இருக்கியா இல்லை வெளில போறியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துக்குமே வந்து அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா சமாதானம் படுத்திக்கிட்டு இருந்திருப்பார். ஓகேங்களா? சத்யாவோட சமாதானம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விசால்கிட்ட சமாதானம், அதுக்கப்புறம் வந்து ராணாவிட்ட வந்து சமாதானப்படுத்தினா இப்படியே தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிஞ்சா வெளியில் கூப்பிட்டதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை. ஓகேங்களா? அதாவது ஃபஸ்ட்டு ஒழுக்க கூப்பிட்டு அதுக்கடுத்து வெளில கூட்டத்துக்கு ஒரு பிரச்சனை, அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி தலைவர் ஜெஃப்ரி வந்து நேரத்துலேருந்தே செம்ம காண்டில் தான் இருந்தார். இன்றைக்கும் பார்த்திங்க வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கும்போது ராணா வந்து ஏதோ குறுக்க பேசிக்கிட்டு இருந்தானே, ராணா வெளியில் போ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவனும் வெளில 3 பேர்த்த வெளில அடிச்சு பற்றிருப்பாரு. ஓகேங்களா? கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்கன்ட்டு யாரெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ராணா. ஓகேங்களா? செகண்டு பார்த்திங்க அப்படின்னா சத்யா, அவரும் வந்து ஒரு மாதிரி கிளாஸை டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருந்தானே, நீನು வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில பற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு வந்து விசால் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து கையை தட்டிப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே வந்து வா நீ வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு 3 வச்சுமே வெளில பற்றிட்டு மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெளியில் பனிஷ்மெண்ட்டும் வெளியிலேயும் அடிச்சு பார்த்துட்டு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாரு. வெளியில் நீ எதுவுமே செய்யக்கூடாது, நான் வந்து வார்ம் பண்ணுறது நீங்கள் அப்படியே செய்யக்கூடாது, அதுதான் அவங்கள வெளில உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க. என்னைய பொறுத்தவரைக்கும் வந்து ஜெஃப்ரியோட கோவம் நியாயமானது. அண்ட் வந்து ஜெஃப்ரி கொடுத்த பனிஷ்மெண்ட்டும் வந்து கரெக்டு தான் நான் நினைக்கிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்து கரெக்டாக பேசிப்பாரு. உங்களுக்கே தெரியும் ஜெஃப்ரியை பற்றி நிறைய இடத்துல கரெக்டாக பேசிக்கிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் அப்படி தான்.
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? டீச்சர்ஸை ஃபஸ்ட்டு மதிங்க, ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை வந்து வேறு மாதிரி கற்றுன்னு கத்த ஆரம்பிச்சிருப்பாரு. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அவர் தான் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து அந்த ஒரு எப்படி சொல்ல, அவருக்கு தான் டீச்சர்ஸோட கட்ஸ் வந்து இருந்துச்சே தவிர மற்ற யாருக்குமே வந்து டீச்சர்ஸோட கட்ஸ் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் கைஸ், ஒரு ஸ்கூல் வந்து எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் டாஸ்க். ஓகேங்களா? அந்த லட்சணத்தில் தான் வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, டீச்சர்ஸுக்கும் இதில் வந்து பங்கு இருக்குது. காரணம் என்னென்னா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, ஃபஸ்ட்டே இருந்து அவங்க வந்து எப்படி சொல்ல அப்படின்னா அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்காம சக போட்டியாளர்கள்லாம் பார்த்தா வந்து ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகேங்களா? எதுக்குனாலும் சமாதானப்படுத்தினது, முட்டிக்கால் போடுறது, டீச்சர்ஸுக்கு வந்து முட்டிக்கால் போடுறது, அது பிரின்சிபல்லாம் வந்து சாரி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து என்னத்தை சொல்லுங்க எனக்கு தெரியல. இந்த மாதிரி எந்த ஸ்கூல்லையும் நடந்து நான் வந்து பார்த்ததும் கிடையாது, கேள்விப்பட்டதும் கிடையாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கைஸ், அது எப்படி எப்படி இருந்துச்சா, இந்த மாதிரி லட்சணத்தில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அந்த வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கூல் வந்து அந்த டாஸ்க் வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அது முடிஞ்ச உடனே ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, பாத்ரூமில் வந்து தர்சிகா, அதுக்கப்புறம் வந்து லவ் விசால் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்டின் போட்டு எழுதி வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை வந்து போய்கிட்டு இருக்கும். அப்போ தான் வந்து யார் மஞ்சரி அவங்க வந்து தமிழ் மேம் தானே, அவங்க வந்து அப்போ தான் அவங்க முட்டிக்கால் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பிரின்ஸ்பலும் வந்து யார்கிட்ட சத்யாட்ட வந்து சத்யாட்டையோ ராணாவிட்டே வந்து சாரிலாம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து போய்கிட்டு இருந்துச்சு, யார் வந்து இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ஒரு இஷ்யூவாக போய்கிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்சிகா வந்து நான் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. நான் தான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எனக்கு உண்மையிலே அது யார் எழுதுனா எனக்கு ஒன்றா ஒரு எபிசோடில் மாத்திரக்கு எனக்கு ஞாபகம் இல்லை, கரெக்டாக தெரில. உண்மையிலே அவங்க வந்து தர்சிகா தான் எழுதுனாங்க அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருந்துச்சா, அந்த ஹார்டின் பிரச்சனை வந்து போயிட்டு இருந்தாங்க. அந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பிரச்சனை யாருக்கும் அப்படின்னா ஜாக்குக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அருணுக்கும் வந்து ஒரு பிரச்சனை வந்து கிளம்பியிருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்க தர்ஷியா கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசிகிட்டு இருப்பார் பிரின்சிபலான வயசு அவங்க பேர் பிரின்சிபல். ஓகேங்களா? அவங்க பேர் எனக்கு மறந்துச்சு கைஸ். அவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஜாக்கு சும்மா இருக்காமல் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட் வந்து பிடி சார் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜாக்கு சொல்ல உடனே வைஸ் பிரின்சிபல் அருண் வந்து எதுக்கு பிடி சார் எதுக்கு பரிசு கொடுக்கணும், அவர் இன்வால்வே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல அந்த ஜாக் அகைன் என்ன பண்ண, நீங்கள் வந்து நிறையா திருப்பி என் கிளாஸில் வந்து என்னோடய பர்மிஷன் இல்லாமல் வந்தீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கு கேட்க அதுக்கு வந்து அருண் வந்து நீங்கள் வந்து நிறையா வந்து பர்சனல் அட்டாக் பண்ணீங்க, மாரல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பர்சனல் அட்டாக் பண்ணீங்க, அதுவும் மெயினாக வந்து தீபக் வந்து பர்சனல் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து போட்டு ஜாக்கை பொலன்னு புழக்க அதுக்கப்புறம் வந்து ஜாக் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தீபக்கை வர சொல்லியிருப்பாங்க. அது சொல்லிட்டு ஜாக் வந்து நான் பண்ணதை வந்து தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வந்து தீபக்கோட காலில் விழுந்து அங்கே ஒரு சீன் கிரியேட் பண்ண அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாக் வந்து விறுவிறுன்னு ஓடி போய் பாத்ரூமில் உட்காந்துட்டு ஒப்பாரி வைக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து போய்கிட்டு இருந்துச்சு. அருண் கைஸ் வைஸ் பிரின்சிபல் வந்து நம்ம வந்து பாராட்டி ஆகணும்னு சொல்லணும். என்ன பண்ணால் ஜாக்கை போட்டு பொலபலம் பண்ணிருப்பாங்க. ஜாக்கால் எதுவுமே பேச முடியல. ஓகேங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜாக்கு வந்து இந்த பிரச்சனை, அதாவது ஜாக்குக்கும் அருணுக்கும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சும்மா எல்லா பிரச்சனையும் வந்து மூக்கம் நடக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருப்பாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது தான் நீங்களே என் கிளாஸுக்கு வந்து அனுமதி இல்லாமல் தான் வந்தீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு கரெக்டான பதில், நான் வந்து அனுமதி இல்லாமல் வரல, நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் தான் வந்திருந்தேன். அது ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு நாங்கள் அந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் வரும்னு சொல்லியிருந்தேன். உங்கள் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் வச்சுருந்தாங்க, ஸோ நீங்கள் வந்து மாரல் கிளாஸுங்கிற பேரில் வந்து பர்சனல் அட்டாக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதுக்காண்டி நான் வந்து அதை செக் பண்ண வேறு தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எப்படி சொல்ல செருப்பாக நடத்த மாதிரி பதில் சொல்ல அதுக்கு ஜாக்லினுக்கு வந்து என்ன பதில் சொல்லுன்னு தெரில. அப்போ என்ன சொல்லிப்பாங்க, ஜாக்லின் என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா தீபக் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னை வந்து பர்சனல் அட்டாக் பண்ணாங்க, அதாவது வந்து பண்ணது ஒரு டைலாக் இருக்குங்களா பேசுனது, கச்சது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அந்த மாதிரி என்னைய பார்த்து சொன்னாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க, நானும் வன்மத்தாக தான் கற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே தெரியாமல் வந்து ஒத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? எவ்வளோ தூரத்துக்கு வந்து பிரச்சனை அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சு. இதை வந்து எப்படிலாம் மாற்றினாங்க அப்படின்னா ஜாக்லின் எப்படிலாம் மாற்றினாங்க அப்படின்னா பாத்தில் போய் அழுதுட்டு இருக்கும்போது அங்கே அந்தளவுக்கு எனக்கு சவுண்டு கேட்கல. என்ன கேட்பாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்மளை வந்து அடிச்சுட்டு கீழே வரைக்கும் மட்டம் தள்ளிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அழுது முடிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து மெயில் ஈகோ இருக்குது. ஒரு சில பேர் வந்து வந்து நான் உன்னை எழுத்து உன்னை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே அடிப்பேன்னா நான் அவங்களுக்கு வந்து சைட் வச்சு வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். பட் வந்து நிறையா பேர் இங்கே வந்து ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க யார்கிட்ட அப்படின்னா
ராயன்ட்ட தான் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இங்கே ஒரு சிலர் வந்து நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே தான், அதாவது வந்து பசங்க ஒரு சில பேர் நினைக்காங்களா, இப்போ பெண்களை நீங்கள் வந்து எங்களுக்கு கீழே தான் எப்போதுமே அப்படின்னு நினைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு ஆணாதிக்கமாக வந்து மாற்றிருப்பாங்க. எந்த ஒரு நிமிஷத்தில் அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு மாதிரி மாற்றிருப்பாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரிலாம் வந்து பசங்களை யாரை எடுத்துக்கிட்டாலுமே கைஸ் அந்த மாதிரிலாம் வந்து யாருமே பண்ணி நான் பார்த்ததில்ல தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் யாரும் இருந்தது கிடையாது தான் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. உங்களுக்கு எப்படின்னு தெரில, அதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் கைஸ், எனக்கு வந்து தீபக் வந்து அந்த எபிசோடில் காட்டலை, பட் வந்து நான் வந்து ரீல்ஸில் பார்த்தேன். ஓகேங்களா. ரீல்ஸில் பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இவர் இன்றைக்கி நடந்த லைவ்லையா இல்லை நேற்று நடந்த லைவ்லையான்னு தெரில கைஸ், இவர் இருக்கார் வாட்ச்மேன் சிவா இருக்கார் தெரியுமா, அவர் வந்து இவர் தீபக் வந்து ஒரு சோஃபாவில் உட்காந்துருப்பார். அப்போது வாட்ச்மேன் நான் சிவா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா தொட்டு பேசியிருப்பார். அதுக்கு ஒன்று நீ என்னை எப்படி சொல்லலாம், தொடாத நீ வாட்ச்மேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிருப்பார். அதெல்லாம் பார்க்கல எனக்கு வந்து எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு மாதிரி இருந்துச்சு கைஸ். அவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஒரு எச்சத்தனமாக இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிடக்கூடாது உண்மையில கைஸ். இவர்கிட்ட வந்து எப்படி சொல்ல அப்படின்னா தீபக் அவங்ககிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா நம்ம ஒரு சில ரிச் மேன்லாம் பார்ப்பாங்களா, ரிச் மேன்லாம் நம்ம பார்த்துருப்போம். நம்ம லைஃப்பில் ரிச் மேன் மீன்ஸ் என்ன சொல்ல அப்படின்னா பணக்காரங்களாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து ஒரு திமிர் இருக்கும். ஒரு ஏழைகளை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு திமிராகவே இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு பணத்திமிர் வந்து தீபக்கிட்ட வந்து ஃபஸ்ட்லேருந்து இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் வந்து நிறைய திருப்ப அவரை நான் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. அவரோட அந்த ஒரு ஆட்டிடியூடு, அதுக்கப்புறம் அவரோட ஒரு சில இடத்துல அவரோட ஸ்பீச்சு இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பணத்திமிரா இல்லை அப்படின்னா மற்றவங்களோட நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கோம் அப்படிங்கிற திமிரா, எல்லாமே திமிரு தானே. பணத்திமிராலும் சரி அண்ட் வந்து அவங்களோட பதவி திமிராலும் சரி எல்லாமே திமிரு தானே. அந்த மாதிரி திமிர் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் அடித்து 100% அடித்து சொல்லுவாங்க கைஸ். அது வந்து தீபக்கிட்ட வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பிஹேவியர் வந்து அவர் வந்து மாற்றிக்கிட்டார் அப்படின்னா நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வந்து இது கைஸ், அது என்னது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோ அந்த 3 பேர் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா. அதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஒருத்தவங்களுக்கு, செகண்ட் ப்ரைஸ் ஒருத்தவங்களுக்கு, தேர்ட் ப்ரைஸ் ஒருத்தவங்களுக்கு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து கோல்டு, செகண்ட் ப்ரைஸ் வந்து சில்வர், தேர்ட் ப்ரைஸ் வந்து ப்ரௌனோ ஏதோ சம்திங் ஏதோ சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து 3 ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இடையில இருக்க மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி சொல்ல அப்படின்னா அந்த ஒரு பரிசு கொடுப்பாங்க, ஆறுதல் பரிசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி பரிசுலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தது யார் அப்படின்னா முத்துக்குமரன், செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாச்சனா, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராயன். அதுக்கப்புறம் வந்து ஃபோர்த் ப்ளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ப்ளேஸ் அப்புறம் விட்டுருவோம். லாஸ்ட்டாக வந்து 3 ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இதில் படிப்போம் அப்படின்னா 3 ஒஸ்ட்டில் வந்து 3வது ஒஸ்ட்டு வந்து யார் அப்படின்னா ரியா. அதுக்கப்புறம் வந்து 2வது ஒஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சத்யா. ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராணவ். ஓகேங்களா. இதில் வந்து சத்யா, ராணவ் இவங்க 2த்துக்கும் வந்து ஒஸ்ட்டு கொடுத்தது காரணம் வந்து ஒரே ஒரு ரீசன்னா, காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் கொடுத்த அந்த சீக்ரெட் டாஸ்க்னால இவங்க பண்ண அந்த சேட்டைகள், அதனால தான் அவங்களுக்கு வந்திருக்கே தவிர அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்காதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த 4th ப்ளேஸ் வந்து யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஆனதி கொடுத்தாங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து சத்தியமாக இது இந்த 4th ப்ளேஸ் எதுக்கு ஆனதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து உண்மையிலே தெரில. ஏன்னா வந்து எப்படி சொல்ல அப்படின்னா ஆனந்திக்கு வந்து அந்த 4th ப்ளேஸ் வந்து போயிருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஆனந்தி வந்து முழுக்க வந்து இந்த ஆட்டையை போடுறதே வந்து வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம கூட நேற்று எபிசோடுகளில் கூட நம்ம சொல்லிருப்போம். ஓகேங்களா. அப்புறம் எப்படி அவங்க கொடுத்தான்னு தெரில. அதுக்கு வந்து விஷாலும் வந்து உடனே கேட்டுப்பாரு, நீங்கள் எப்படி அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், அவங்க வந்து நான் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல்லேருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போனதுக்கே எனக்கு வந்து இந்த இடம் சூஸ் இல்லை, இந்த இடம் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆனந்தி வந்து அவங்க இடத்துலேருந்து கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்துட்டு நிறையா பொருள் ஆட்டையை போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நல்லா செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி கேட்டிருந்திருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கு வந்து டீச்சர் சைடோட அவங்களோட ஒப்பீனியன் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அதாவது ஆனந்தி வந்து அவங்களோட ரோலை தான் கொடுத்தாங்க, அவங்களோட ரோலை தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரோலுக்கும் ஸ்கூலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரோல் கொடுத்தது வந்து பிக் பாஸ். ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்கும் ஸ்கூலுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்காண்டி வந்து சரி பிக் பாஸ் தான் அந்த ரோலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கண்டிக்காம விட்டுருவாங்களா. ஸோ கண்டிப்பாக ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து கண்டிச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு வேல்யூ இல்லாமல் ஒரு சில்லியான ஒரு ரீசன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதை எப்படி வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. மெயினாக வந்து விஷால் தானே கை கிட்டாரு, அவர் எப்படி அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தெரியல. ஓகேங்களா. ஏன்னா அவருக்கும் ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. அந்த ரோல்னால தான் அவர் வந்து என்ன பண்ண போகிற அப்படின்னா
அங்கேருந்து போயிருப்பாங்க. அதுவும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கேர்ள்ஸ் டீமில் வந்து கூட்டிருப்பாங்க. அதனால தான் பாய்ஸ் டீமில் வந்து கேர்ள்ஸ் பெட்ரூமுக்கே போயிருப்பா இருக்குங்களா. இந்த மாதிரி ஒரு சிட்டியான ரீசன் கொடுத்தாங்க. இது வந்து எப்படி பார்க்க ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரீசனை கேட்கும்போது. அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்காம இருந்தது அதை விட வந்து என்னடா இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுச்சு கைஸ் எனக்கு. அண்டு அவ்வளோதான் கைஸ். லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சாச்சனா இந்த எபிசோட் வந்து ஒரு பெரிய உருட்டி இந்த எபிசோட் வந்து முடிச்சிருப்பாங்க. அப்படி என்ன உருட்டிருப்பாங்க அப்படின்னா, நைட் ஆயிடுச்சு, மிட் நைட்டை தூங்க போகிற டைம் சம்திங் ஆயிடுச்சு ஓகேங்களா. அப்போ வந்து யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து வாய்ஸ் மட்டும் தான் கேட்டுச்சு, வீடியோவாக காட்டல, ஆடியோ மட்டும் தான் கேட்டுச்சு வாய்ஸ். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரீசெண்டாக நான் வந்து இப்போ முட்டை மட்டும் தான் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைனை வந்து உருட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்மளுக்கே தெரியும் இந்த தீபாவளி டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இலையில தான் வந்து ஆடுறது, ஓடுறது, பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமுமே இருந்துச்சு. அதாவது சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முட்டை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா நான்வெஜ் ஐட்டமும் அவங்களோட தட்டில், அவங்களோட இலையில தான் இருந்துச்சு. அதையும் அவங்க சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க வந்து நான் முட்டையை மட்டும் தான் சாப்பிட்றேன், இப்போ ரீசெண்டாக தான் அதுவும் முட்டை சாப்பிட ஆரம்பிச்சு, இப்போ ரீசெண்டாக தான் அந்த முட்டையை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ஒரு உருட்டு விட்டுருப்பாங்க. இந்த உருட்டு எத்தனை நாளைக்கு நிலைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் அவ்வளோதான் கைஸ், இதோட அந்த எபிசோட் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். பாய், லவ் யூ ஆல்.